எல்லாருக்கும் வணக்கம். பாமகவிலிருந்து கோவைராஜ். சமீபத்தில் நீங்க கேட்டிருப்பீங்க, மத்திய அரசுடைய பத்மஸ்ரீ விருது இயற்கை பழங்குடியின வாழ்வியலை 30 வருஷமா வரைஞ்சிருக்கிற ஓவியர் கிருஷ்ணன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்க. இவங்க அவங்களுடைய மனைவி சுசீலா அவர்கள். அதாவது டிராயிங் எப்படி வேணாலும் நம்ம வரைஞ்சிருக்கலாம். ஆலமரத்துடைய வேறு இயற்கை சாயங்காலத்துல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா செயற்கை வண்ணங்களும் இல்லாம பழங்குடியின வாழ்வியலை கடந்த 30 வருஷமா வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இவர் தலை சிறந்த ஓவியர். கடந்த வருஷம்தான் அவர் தவறிட்டாரு. அவருக்கு இந்த பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்கிறது உள்ளபடியே எங்க அனைவருக்கும் மகிழ்ச்சி. இருந்தாலும் அவருடைய மனைவி சுசீலா மற்றும் 4 குழந்தைங்களுடைய வாழ்வியல் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கடினமா இருக்கு. நான் உங்க வீட்டு முன்னாடி நின்றுதான் இந்த வீடியோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 7 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலியில இந்த வீட்டுல அவங்கனால எப்படி குடியிருக்க முடியுங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளா தமிழக அரசு கிட்ட வைக்கிறது. இவங்களுக்கு அரசு ஒரு வீடு வழங்கணும் மற்றும் இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக அவருக்கு ஒரு அரசு வேலை சுசீலா அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறோம். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிவுறுத்தலின்படி கோவை பாமக சார்பில் எங்கனால முடிஞ்ச ஒரு சின்ன நிதியுதவி அவங்களுக்கு கொடுக்கறோம். இது அவங்களுக்கு எதுக்குமே பத்தாதுனாலும் ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியா இருக்குங்கிறதுனால அந்த இதை நாங்க கொடுக்கறோம். மறுபடியும் நான் சொல்றது, சுத்தில இருக்கிற அட்மாஸ்பியர் பாருங்க. தமிழக அரசு காலம் தாழ்த்தாம இவங்களுக்கு ஒரு வீடு வழங்கணும். பிளஸ் இவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணுங்கிறது எங்களுடைய ஒரு வேண்டுகோளா நம்ம வைக்கிறோம். எங்க எல்லார் சார்பாகவும் ஒரு சின்ன ஒரு தொகையை நாங்க கோவை பாமக சார்பில் கொடுக்கிறோம். சார் ஒரு நிமிஷம்.